ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா. நாம் இன்றைக்கி வீடியோவில் ஈஸியான வெனிலா கேக் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இப்படி ஒரு சல்லடையை வச்சுட்டு 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது 3த்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்த பிறகு ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே மாவில் ஒன்று போல் கலந்து கேக் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக ஃப்ளஃபியாக வரும். இப்போது 4 முட்டை எடுத்துக்கலாம். 4 முட்டையில் முட்டையோட மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக அப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எடுக்கும்போது அந்த வெள்ளை பாட்டில் கொஞ்சம் கூட மஞ்சள் கரு சேர்ந்துடாமல் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதே போல் 4 முட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்ததும் முட்டையோட வெள்ளையில் நீங்கள் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி முடித்ததும் சுகர் ஆட் பண்ணோம். இப்போது 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். 1/2 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பீட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு அது பீட் பண்ணி அந்த சர்க்கரை கரைஞ்சதும் அப்புறம் கொஞ்சம் சொல்லி இருக்கிற 1/2 கப் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இப்படி நல்லா நீங்கள் பீட் பண்ணி முடிச்சிட்டு இந்த பவுலை நீங்கள் தலைகீழாக திருப்பி கவுத்தாலும் அதில் இருக்க எக்கோட ஒயிட் கீழே கொட்டவே கொட்டாது. அவ்வளோ நல்லா ஸ்டிஃபாக ஃபோமியாக நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த எக்கோட ஒயிட்டில் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதில் ஃப்ளேவர் இருக்கக்கூடாது, அதாவது வாசனை இருக்கக்கூடாது. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிடாதீங்க. ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலுக்கு ஃப்ளேவர் நல்ல வாசனை இருக்கவே கூடாது. அப்போ தான் கேக்கில் ஆயிலோட ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எக்கோட ஒயிட்டில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும். மஞ்சக்கருவில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையோட மஞ்சக்கரு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எல்லோ பார்ட் எடுத்து நீங்கள் ஒயிட் பார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ மிக்ஸ் பண்ணாலும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். கண்ணா பின்னான்னு போட்டு மிக்ஸ் பண்ணால்
கேக் வந்து நல்லா வராது. மீதி இருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கேன். பால் ஆட் பண்ணால் கேக் நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வரும். நம்ம ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதில் உள்ள எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்து கேக் டின்னோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சுற்றிலையும் பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கேக் டீமோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா டின்னில் பிடிச்சிருக்கும், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் போதே உங்களோட ஓவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. ஓவன் இல்லாதவங்க இட்லி பாத்திரமோ இல்லை வந்து குக்கரோ யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹேர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இது செஞ்சிட்ருக்க டைமில் நீங்கள் ஓவனை வந்து 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எப்பயுமே கேக்கை வந்து பேக் பண்ணணும். சேம் நீங்கள் குக்கரில் பண்ணாலும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி தான் பண்ணணும். இப்போது நம்ம பேட்டரை ஓவனில் வச்சாச்சு. ஓவனில் வச்சுட்டு 180 டிகிரியில் 40 மினிட்ஸ்க்கு நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் வெந்திருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓவன் எப்பயுமே ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ கேக் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவரோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் வந்து பேட்டர் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், என்னோடய கேக் இன்னும் வேகலை. குச்சியில் வந்து பேட்டர் அப்படியே தான் வருது. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் வந்து திரும்ப பேக் பண்ணி எடுக்க போகிறேன். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம் வந்து நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இதை வந்து ஆற விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டைம் ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை, நல்லா பேக் ஆகிடுச்சு. நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக் ரெசிபீஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்குக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Bye bye.